வணக்கம் மக்களே! ஹரிஜி டாக்ஸுக்கு வரவேற்கிறேன். கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் 1 மந்த் கழிச்சு நான் வந்து ஃபுல் வீடியோஸ் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து தொடர்ந்து வீடியோஸ் போட ட்ரை பண்றேன் கைஸ். இப்போதைக்கு நான் வந்து வெறுமனே ஷார்ட்ஸ்ல மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்றேன். ஸோ லாஸ்ட்டா நம்ம பாட்காஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லி டிசம்பர் 22 பண்ணேன்னு நெனைக்கிறேன். கடைசி பாட்காஸ்ட் ஆல்மோஸ்ட் ஜான்வரி ஆயிருச்சு. 1 மந்த் ஆயிருச்சு. இந்த 1 மந்த்லயே நெறைய நெறைய விஷயம் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ் எ நியூஸ் ஆஸ்பெக்ட். அது வந்து வேற விஷயம். பட் நம்ம ஜென்ரலா நியூஸ் பார்க்குறதில முக்கியமான விஷயத்த வந்து நம்ம இந்த சேனல பத்தி பேசுவோம். அது மட்டும் இல்லாம, நம்ம வந்து ஜென்ரலா நான் இதுவரைக்கும் ஒரு நீஷ் சேர்த்து தான் அட்லீஸ்ட் ஒரு நீஷ ஃபோக்கஸ் பண்ணி நான் அந்த சேனல இப்போ எடுத்துட்டு போனதே இல்ல. ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, நான் இத வந்து ஒரு ஸ்ப்ரெட் அவுட் டாபிக்ஸ் தான் நான் பேசுவேன். எதுவுமே சிங்கிள் நிஷா இருக்காது. மோஸ்ட்லி அந்த டாபிக்ஸ் எனக்கு எது ரொம்ப புடிச்சிருக்கோ, அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடா தான் வந்து வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ, இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆயிருக்காரு. ஆல்மோஸ்ட் நான் கடைசியா என் காலேஜ் டயத்துல வந்து அவரோட பீரியட்ல தான் நான் காலேஜ் படிச்சேன். அதாவது இந்தியால அவரோட பீரியட்ல லைக் 17, 29, 21 நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் 25, 29 அந்த பீரியட் வந்திருக்கு. ஸோ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இலான் மஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான இடம் குடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா, அவர் வந்ததுலேருந்தே அவரோட நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஏறிக்கிட்டே போகுது. அது மட்டும் இல்லாம அவர் டெஸ்லா ஷேர்ஸு, அப்புறம் டாஜி காயின் கிரிப்டோ கரன்சில இருக்க அந்த பாசிட்டிவ் வேவ்ஸ் நெறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. யுஎஸ்ல அது மாரி நெறைய விஷயங்கள் அவர் வந்து அமல்படுத்திக்கிட்டே இருக்காங்க. முக்கியமா TikTok பேன். இது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது எனக்கு. இவ்ளோ பெரிய நான் வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரினா அவங்க வந்து வெறும் மனிக்கு தான் இம்பார்டன்ட் தருவாங்கன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா, TikTokங்கிறது ஒரு பெரிய கம்பெனி ஆக்சுவலி. அது நெனச்சிருந்தா நெறையா ஃப்ளரிஷ் ஐ மீன் அதுக்குன்னு ஒரு ஒரு ரெவென்யூ த்ரெட் இருக்கு. அந்த பிசினஸ சுத்தி உள்ள நெறையா தொழில்கள், சின்ன சின்ன தொழில்கள் மேபி. இல்ல அந்த கிரியேட்டர்ஸே அந்த வருவாய நம்பி இருந்திருக்கலாம். ஏன்னா, யூடியூப்க்கு ஈக்குவலா அங்க TikTokல வந்து இன்கம் ஜெனரேட் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். யூடியூப் ஈக்குவலா இல்லன்னா கூட அட்லீஸ்ட் 2ண்ட், 3ர்ட் Instagram, Twitter லைக் ஆர்டரா சொன்னீங்கன்னா யூடியூப், இன்ஸ்டா அண்ட் TikTok இந்த 3 மூலம் தான் அமெரிக்கால வந்து ஒரு பெரிய ரெவென்யூ சோர்ஸா இருக்கு எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும். அதுல ஒன் ஆஃப் த ரெவென்யூ சோர்ஸ் வந்து இப்ப கட் ஆயிருக்கு லிட்டரலி. ஸோ இது ஆக்சுவலி ஈவென்ச்சுவல் இன்ஸ்டாவும், யூடியூப்க்கு வந்து பூஸ்ட்டா கூட இருக்கலாம். ஏன்னா, சர்டைனா வந்து ஒரு ஒரு பெரிய மாஸ் வந்து கிட்டத்தட்ட 16 crore யூசர்ஸ் நெனைக்கிறேன் யுஎஸ்ல. அரவுண்ட் 160 மில்லியன் யூசர்ஸ் வந்து அடுத்ததுக்கு வந்து ஜம்ப் ஆவாங்க. மேபி ஒரே யூசர் மல்டிபிளா யூஸ் பண்ணலாம். பட் எனிஹவ் இந்த பக்கம் வந்து மேபி யூடியூப், இன்ஸ்டாக்குலாம் வந்து இன்னும் அதிகமான ஃப்ளோஸ் வரலாம். லைக் அவங்க யூசர் பேஸும் அதிகமாகலாம். ஸோ இன்னமும் நெறைய விஷயங்கள் இருக்கு. அதேமாரி ரெவென்யூஸும் நெறைய அடி வாங்கியிருக்கு. இது அமெரிக்கா பண்ணும்னு நான் நெனச்சே பார்க்கல. ஸோ ட்ரம்ப் வந்து இப்ப தான் வந்தாரு. நெறைய விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. இதனால இந்தியாவுக்கு என்ன நன்மை நடக்குதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நான் நெறையா வீடியோஸ் போட ட்ரை பண்றேன் கைஸ். வித்தியாசமான டாபிக்ஸ், கியூரியஸான ஐடியாஸ் நெறைய பேசலாம். பாய்.